யுவதிரன் சென்றதும் உள்ளே வந்த வந்தனா கூர்ந்து பார்த்த சக்தி, "வா வந்தனா, வந்து உட்காரு. ஏன் அப்படியே நிக்கிற?" "மாமா" என கையை பிசைந்து கொண்டு கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்த வந்தனா, "மாமா, நான் இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எப்படியாவது என்ன அதுல இருந்து காப்பாத்துங்க" என்று அழுதாள். "ஏய் வந்தனா, என்னாச்சு? முதல்ல நீ வந்து உட்காரு, பொறுமையா பேசலாம்" என சக்தி அழுத்தமாக சொல்லவும், கண்ணை துடைத்துக்கொண்டு யுவதிரன் அமர்ந்த சேரில் அமர்ந்தாள். சக்தி அவன் இருக்கையில் அமர்ந்து அவளை கூர்ந்து பார்த்தவன், "என்ன பிரச்சனை வந்தனா?" என தண்ணீர் பாட்டிலை அவள் புறம் நகர்த்தி வைத்தபடி கேட்டான். தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடமடவென குடித்து விட்டுவிட்டு, பாட்டிலை அதே இடத்தில் வைத்துவிட்டு ஆழ்த்து மூச்சு விட்டவள் சக்தியை பார்த்து, "மாமா, நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டர் லவ் பண்ணேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். நான் நோன்னு சொன்னா ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்டுறா. என்னால பதிலே பேச முடியல, பயமா இருக்கு. கூட வேலை பார்க்குறவங்களும் பயமுறுத்துறாங்க. அப்பாவும் அக்காவால் பொந்து கேட்காது. அதான் மாமா உங்கள தேடி வந்தேன்" என முழுமூச்சாக சொல்லி முடித்தாள் அவர். "நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம வேலைக்கு போ" என சக்தி உறுதியாக சொல்லவும், "மாமா பயமா இருக்கு. பேசாம வேலைய விட்டுட்டு நின்னுடவா?" என வந்தனா பதட்டமாக கேட்டாள். "இல்ல வந்தனா, இந்த சின்ன பிரச்சனைக்காக வேலைய விட்டுட்டு ஓடுறதெல்லாம் முட்டாள்தனம். நீ அடுத்து போற ஹாஸ்பிட்டல்லயும் இப்படியே நடந்தா திரும்ப வேற ஹாஸ்பிட்டல் போவியா? முதல்ல ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. நான் அவன பாத்துக்கிறேன். நீ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவன் அங்க இருக்க மாட்டான். நீ பயப்படாம கிளம்பு" என எழுந்து வந்து அவள் தலையை தடவி கொடுத்தான் சக்தி. அவன் கையை இறுக்கமாக பிடித்த வந்தனா, "மாமா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க" என பதட்டமாக கூறினாள். "உன் மாமா அவ்ளோ மோசமானவன் கிடையாது வந்தனா. நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ கிளம்பு" என்றான் சக்தி. என தலையாட்டி விட்டு வந்தனா செல்லவும், "இவள பயமுறுத்தினவங்களையே எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்றா. இவ எப்படி யுவாவ ஏத்துப்பா?" என ஏற்றி நீவிய சக்தியின் கை பயங்கரமாக வலித்தது. என பல்லை கடித்த சக்தி வலியெடுத்த இடத்தை பார்த்து அதிர்ந்து போனான். காரணம், அவன் வலது கையின் கட்டை விரலில் சூலாயுதம் போல் ஒரு டாட்டூ தானாக உருவாகியிருந்தது. நம்ப முடியாமல் கண்ணை இறுக்கமாக மூடி பின் திறந்த சக்தி கையை பார்க்க, அவன் கட்டை விரலில் சிவனின் சூலாயுதம் டாட்டூ போட்டது போலவே பதிந்திருந்தது. அதே சமயம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஆவுடையப்பன் கிராமத்தில் காற்று அடித்து கூரிய இலையில் பூட்டியிருந்த சிவன் கோவிலின் உள்ளே இருந்து பலமாக மணியடித்தது. ஊரிலிருந்த பெரிய தலைக்கட்டுகள் அனைவருக்கும் அந்த நிகழ்வுக்கான காரணம் புரிய, "ஈஸ்வரா, ஈஸ்வரா" என கோஷம் எழுப்பினர். எங்க வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சரு திடுதிப்பென எழுந்து அமர்ந்தார். முகம் முழுக்க வியர்வையால் படர்ந்து இருக்க, வேகமாக குளியலறைக்கு சென்று முகத்தை கழுவிவிட்டு பர்ஸை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலுக்கு வந்து, "ஈஸ்வரா, ஏன் எங்களை சோதிக்கிற? எதுவுமே வேண்டான்னு தானே இங்க வந்தோம். மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு சோதனை கொடுக்கறதுலே இருக்கியே. 2 தலைமுறையா நாங்க அந்த பரிவட்டத்துக்கு ஆசைப்படல. இனிமேலும் ஆசைப்பட மாட்டோம். தயவு செஞ்சு எங்கள விட்டுடு. மாமா கனவுல வந்து சொன்ன மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது" என கண்கள் கலங்க வேண்டினார். "ஹஹப்பா" என அங்கிருந்த சிவனடியார் பலமாக சிரிக்க, சிரிப்பு சத்தம் கேட்டு அவரை தேடி வந்தார் சரோ. "என்ன அப்ப சோதருக்குப்பா. ஆனா ஒருத்தரையும் கைவிட்டுட்டான். 70 வருஷமா பூட்டியிருந்த பூட்ட உடைக்க என் அப்பா ஒருத்தனுக்கு அனுமதி குடுத்துட்டான். சிவனையே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டு, எப்படி அவனோட பேரை மட்டும் குடும்பத்தோட பேரா பயன்படுத்திட்டு இருக்கீங்க? சக்கரவர்த்தி பூட்டின பூட்ட உடைச்சு பரிவட்டம் கட்ட ஒருத்தனுக்கு அனுமதி வந்திருக்கு. எண்ணி இன்னும் 30 நாள்ல சொந்த மண்ணுல காலெடுத்து எடுத்து வைக்கணும். வைக்கலன்னா சிவனோட கோவத்துக்கு ஆளாவீங்க" என ஓங்கிய குரலில் கூறினார். "சாமி, சிவனுக்கு சேவை பண்ற பூமி நாங்க. அப்பனுக்கு சேவை பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பரிவட்டத்துக்கும் நகைக்கும் அந்த ஊர்ல நிறைய பெண்ணந்தண்ணி கழுகுங்க அழிஞ்சிட்டு இருக்கு. அதனால எங்க வீட்டு வாரிசுகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் எங்களோட பயமே" என்று கண்கலங்கினார் சரோ. "சிவனுக்கு துணையா பார்வதி தேவி எப்படி நின்னாங்களோ, அதே மாதிரி உன் வீட்டு வாரிசுக்கு துணையா அவரோட மனைவி எல்லா சூழ்நிலையும் துணை இருப்பாங்க. எழுதுவது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற பரிவட்டம். பூமிக்குள்ள புதைஞ்சு போயிருக்க பார்வதி தேவி கோவில் 2யும் திறந்து பூஜை பண்ணி சிறப்பா பண்ணி கொடுத்தா அப்பனோட மனம் குளிர்ந்து போயிடும்" என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டார் அந்த சித்தர். சரோவின் உடல் நடுங்கியது. அந்த பரிவட்டத்துக்கு ஆசைப்பட்டு அத்தையையும் குடும்பத்தையும் வேரோடு அழிச்சவங்க திரும்பவும் நாங்க சொந்த மண்ணில் காலடி எடுத்து வச்சா என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே உதறுதே என்று நினைத்தவர் சித்தர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்லவும், "எல்லாம் அவன் செயல்" என சிரித்தார் சித்தர். வீட்டிற்கு வந்த சரோவுக்கு யோசனையாக இருந்தது. வீட்டில் எப்படி இதை சொல்வது?
மாயவனை தவிர நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமே, யாருக்கு சிவன் அனுமதி குடுத்திருக்காருன்னு தான். வியானுக்கு கண்டிப்பா வாய்ப்பில்ல. கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் பரிவட்டம் கட்டுவாங்க. அப்போ மீதி இருக்கிறது சாகியும், சக்தியும் மட்டும் தான். சக்திக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அப்போ சாகித்யாவுக்கு தான் சிவன் அனுமதி குடுத்துருக்கலாம். இன்னும் 30 நாள் இருக்கு. அதுக்குள்ள மாயவன் கிட்ட இத பத்தி பேசணும். என மனதிலேயே நினைத்துக் கொண்டவருக்கு தெரியவில்லை, சிவன் அவனின் விளையாட்டை தொடங்கிவிட்டான் என்று. அதுவும் கடவுள் பக்தி இல்லாத பார்வதி தேவியின் மற்றொரு பெயரான ஆதிசக்தியின் பெயரிலிருந்து சக்தி தேவுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் என்பதை சரோ தெரிந்து கொள்ள வெகு நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமா, கூப்பிட்டு எங்க அவசரமா போனீங்க என மாயவன் கேட்கவும் யோசனையாக திருப்பிட்டு வந்த சரோ சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மாயவன், தினேஷ், அகில் மூவரின் அருகிலும் வந்து அமர்ந்தவர். மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு மாயவா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்றார். ஓ! என தினேஷ், அகில் இருவரும் சொல்லவும் மாயவனுக்கு திக்கென்றானது. சரோவை பார்த்தவனுக்கு அவர் முகத்தில் இருக்கும் பதட்டத்திற்கான காரணம் புரிந்து போய்விட, சாகி சக்தி கல்யாணமாகி 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ யாருக்கு சிவன் அனுமதி கொடுத்திருக்காருன்னு தெரியலையே என நினைத்தவருக்கு சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவில் வந்து சென்றது. பாட்டி இந்தாங்க என தீக்ஷண்யா ஜூஸை கொண்டு வந்து கொடுக்கவும் அதை வாங்கி கொடுத்த சரோவுக்கு கொஞ்சம் தெம்பாக இருந்தது. பாட்டி நான் சமைச்சு வச்சுட்டேன், ரூமுக்கு போகவா என தீக்ஷினியை கேட்கவும், நீ போய் ரெஸ்ட் எடு தீக்ஷி, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என சரோ சொல்லவும் நால்வரையும் பார்த்து புன்னகைத்து விட்டு அறைக்கு வந்த தீக்ஷண்யாவின் கண்கள் காலையில் சாய்ரா சொன்னதை நினைத்து கலங்கியது. காலையிலிருந்து அதை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தவளுக்கு மனம் எல்லாம் கல்லை வைத்து குத்துவது போல வலித்தது. நான் அப்படிப்பட்ட பொண்ணா என்ன நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது. குளிரறைக்கு வந்து முகத்தை கழுவி கொண்டவள் சாப்பிட கூட பிடிக்காமல் மெத்தையில் வந்து விழுந்தாள். என் புருஷனுக்கு சாப்பாடு போட்டு தப்பா, ஏன் சாய்ராக்கா அப்படி பேசினாங்க என மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து அழுதாள். நமியிடமிருந்து கால் வரவும் கண்ணை துடைத்தபடி காலை அட்டன் செய்தவள், அம்மா என முயன்று நார்மலாக பேசினார். ஆனால் என்ன பையன், எதிர்முனையில் இருந்தது சந்தோஷ் ஆயிற்று. மகளின் குரலை வைத்தே அவள் அழுது இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட சந்தோஷ், தீக்ஷி என மென்மையாக அழைத்தார். அப்பா என தீக்ஷண்யாவின் கண்கள் கலங்கியது. வீட்டை விட்டு எங்கேயும் செல்லாமல் பாசமாக வளர்த்த தாய் தந்தை தன்னுடன் இப்போது இல்லையே என நினைத்து அழுதவள், அப்பா ஐ மிஸ் யூ என அழுது கொண்டே கூறினாள். தீக்ஷி அழுக கூடாது, அப்பா இங்கதான் இருக்கேன். என்ன 1 மணி நேரம் டிராவல் பண்ணா உன்னை பார்க்க ஓடி வந்துடுவேன். இதுக்கு போய் ஏன் அழுகுற? நீ அழுதுனா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும்ல. உன்னை அத்தை வீட்டுல கரை சேர்த்திருக்கேன்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீ இப்படி அழுதனா எப்படி தீக்ஷி என சந்தோஷ் வருத்தப்பட்டு கேட்டார். அப்பா நான் அழுகலப்பா என கண்ணை துடைத்து கொண்ட தீக்ஷன்யா, அப்பா என்னன்னு தெரியலப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும் போலவே இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்களா, கூட்டிட்டு வருவாங்க என கேட்க, மறு வீட்டுக்கு அழைக்கின நீஷி, நானும் அம்மாவும் நாளைக்கு அங்க வரோம், நீ ஃபீல் பண்ணாத, முக்கியமா அழுகாத என்று கூறினார் சந்தோஷ். அப்பா நிஜமாவா என தீக்ஷன்யா புன்னகையுடன் கேட்க, நிஜமா நாளைக்கு நானும் அம்மாவும் அங்க வரோம் தீக்ஷி, நான் மோகனாவுக்கு கால் பண்ணி சொல்றேன் என்றார் சந்தோஷ். ஓகே அப்பா, நீங்க எப்போ வருவீங்க? நான் நாளைக்கு ஆஃபீஸ் வேற போகணும் என தீக்ஷன்யா கேட்க, ஈவினிங் 3 மணிக்கு வரோம் என சந்தோஷ் சொல்லவும், ஓகே அப்பா, நான் சீக்கிரமா வர முயற்சி பண்றேன், கண்டிப்பா வந்துடுங்க, என்னை ஏமாத்திடாதீங்க என்றாள் தீக்ஷன்யா. உன்னை ஏமாத்த மாட்டோம். ஆமா சக்தியை ஏத்துக்கிட்டியா தீக்ஷி? அவன் மேல ஒரு தப்பும் இல்ல. சொல்லப்போனா உனக்கு அவன் வாழ்க்கை குடுத்துருக்கான் தீக்ஷி. அவன் இல்லன்னா உன் கல்யாணம் பாதியில நின்னு போய் அது ஒரு குறையா தான் தெரிஞ்சிருக்கும். என் மேல தான் தீக்ஷி முழு தப்பும். உன்னோட அனுமதியே இல்லாம எல்லாமே நான் தான் பண்ணேன். நீ அப்பாவையே மன்னிச்சுட்டு பேசும்போது சக்தியும் ஏத்துக்கணும் என்றார் சந்தோஷ். அப்பா நான் அவங்கள என்னோட புருஷனா ஏத்துக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே சீக்கிரம் நடந்துடாதப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நிதர்சனத்தை ஏத்துக்க முடியும். நான் முதல் நாள் மட்டும்தான்ப்பா அவங்க மேல கோவமா இருந்தேன். இப்போ அவங்க மேல மரியாதை மட்டும்தான் இருக்குப்பா. சத்தியமா கோவமெல்லாம் இல்ல என்றாள் தீக்ஷன்யா. ரொம்ப சந்தோஷம் தீக்ஷி. நான் கூட என்ன மாதிரியே நீ பிடிவாதம் பிடிச்சு உன்னோட வாழ்க்கைய கெடுத்துக்குவியோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணேன். இப்போ நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு என்றார் சந்தோஷ். உங்கள கல்யாணம் பண்ணிட்டு அம்மா தனியா இருக்கும்போது குணா தாத்தாவும் இப்படிதான் அப்பா ஃபீல் பண்ணியிருப்பாரு என தீக்ஷன்யா கேட்கவும் சந்தோஷிற்கு சுருக்கென்று வலித்தது.
மனைவியின் கணவனாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மகளுக்கு என்று வரும்போது மனம் என்ன பாடுபடுகிறது? தீக்ஷினி கேள்வி 100% உண்மையே. அன்று குணா, மேகலை, ஹரிஷ் என குடும்பமே நமக்காக எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள். அப்பா, அப்பா என தீக்ஷினி அழைக்கவும் சுனைய நினைவுக்கு வந்த சந்தோஷ், சொல்லு தீக்ஷி என தடுமாற்றமாக கூறினார். என்னப்பா, பழச ஞாபகப்படுத்திட்டேனா? சாரிப்பா, மனசுல தோணுச்சு. அதான் மறைக்காம சொல்லிட்டேன் என்றாள் கவலையாக. இல்ல தீக்ஷி, நீ சொன்னது தான் உண்மை. எனக்கு கவலையா இருந்தாலும் உன் அம்மாவோட மனநிலைமைய நான் யோசிக்கவே இல்ல. எந்த காரணமும் இல்லாம கட்டின தாலிக்கு மதிப்பு குடுத்து 5 வருஷம் எனக்காக காத்திருந்தா. அவளோட தியாகம் பெருசு. நான் அவளுக்கு கொடுத்த வலி அதை விட பெருசு. அதுக்கு தான் இந்த உலகத்துல தண்டனையே கிடையாது தீக்ஷி என்றார் சந்தோஷ். என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அம்மா உங்கள மன்னிச்சுட்டாங்க. நீங்களும் இப்ப வரைக்கும் அம்மா மேலயும், என் மேலயும் உயிரே வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு இதுவே போதும்பா. நீங்க தேவையில்லாம எதையும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க என்றாள் தீக்ஷண்யா. சரி தீக்ஷி, நீ பாரு. நான் அப்புறமா கால் பண்றேன் என சந்தோஷ் சொல்லவும் சரி என காலை கட் செய்த தீக்ஷண்யா, சாரிப்பா, பழச பேசி உங்கள கஷ்டப்படுத்திட்டேன் என போனை வைத்து நெற்றியில் அடித்துக் கொண்டவள் அப்போதுதான் நிமிர்ந்து அறையை பார்த்தாள். நன்கு தாராளமாக இருந்தது சக்தியின் அறை. அறை முழுக்க அவனின் சிறுவயது முதல் இப்போது வரை இருக்கும் போட்டோ வரை அனைத்தும் மாட்டப்பட்டிருந்தது. குளியலறை தவிர்த்து 3 அறை இருந்தது. அதில் 2 அறை பிக்கர் பிரிண்ட் சிஸ்டம் என்பது தூரத்திலிருந்து பார்க்கும்போதே தெரிந்தது. மற்றொரு அறைக்கு வெளிநாட்டில் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் செய்வது போல பட்டன் அமைக்கப்பட்டிருந்தது. என்ன, இந்த 3 ரூமும் அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா என தீக்ஷண்யா நினைத்தபடி எழுந்து 3 அறையையும் உன்னிப்பாக பார்த்தவள், பின் கணவனின் போட்டோ ஒவ்வொன்றாக பார்த்தவளின் பார்வை ஒரு போட்டோவில் நிலைக்குத்தி நின்றது. அது அவள் சடங்குக்கு குடும்பமாக எடுக்கப்பட்ட போட்டோ. அதில் அவள் சக்தியின் கையை கோர்த்திருப்பது தெரிய, அன்று நடந்ததை நினைத்து பார்த்து அழகாய் புன்னகைத்தவள், சில கசப்பான விஷயம் நமக்குள்ள நடந்திருந்தாலும் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குலத்தா. நான் தான் எதையும் யோசிக்காம அன்னைக்கு லூசு மாதிரி பண்ணி எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்பட வச்சுட்டேன். சாரி அத்தா என அவன் கோட் சூட்டில் கம்பீரமாக ரோலிங் சேரில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த புகைப்படத்தை வருடியபடியே கூறினாள். தீக்ஷி என மோகனா கதவை தட்டவும், வர அத்தை என குரல் கொடுத்தபடி வந்து கதவை திறந்தாள். என்ன தீக்ஷி, சமைச்சு வச்சுட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம வந்துட்ட? இந்தா, நானே எடுத்து வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நைட்டு சாயரா சமைக்கிறேன்னு சொல்லிட்டா என தட்டை நீட்டினார் மோகனா. அதை வாங்கி கொண்ட தீக்ஷண்யா, சரிங்க அத்தை, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என கேட்டாள். ம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். நீ போய் சாப்பிடு. மணி 4 ஆக போகுது. சக்தி வந்துடுவா என மோகனா சொல்லிவிட்டு செல்லவும், கதவை தாளிடாமல் சாத்திவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட்டு முடிக்கவும் சக்தி உள்ளே வந்தான். கையை கழுவி விட்டு வந்த தீக்ஷண்யா, என்னங்க, காஃபி கொண்டு வரவா என கேட்டாள். எதுக்கு தீ இப்படி பறக்கிற? பொறுமையா சாப்பிட வேண்டியது தானே? நான் இப்போ உன்கிட்ட காஃபி கேட்டேனா என சக்தி சாதாரணமாக தான் கேட்டாள். ஆனால் அவன் குரலில் தெரிந்த அழுத்தத்தில் பயந்து போன தீக்ஷண்யா, இல்லங்க, அது என இழுத்தாள். என்ன அது இதுன்னு இழுக்கிற? ஆமா, ஏன் மதியம் சாப்பிடலையா என தட்டை பார்த்தவரை கேட்டான் சக்தி. இல்லங்க, அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதான் பேசிட்டு இருந்தேன். அதுல டைம் போனதே தெரியல என கையை பிசைந்து கொண்டு தயக்கமாக கூறினாள் தீக்ஷண்யா. ம். மாமா எனக்கும் ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு 3 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. நான் கட்சி ஆஃபீஸ் போயிடுவேன். அவங்க வந்த உடனே கால் பண்ணு என்றாள் சக்தி. அத்தான், அது அது என தீக்ஷண்யா இழுக்கவும், அவளின் அத்தான் என்ற அழைப்பில் உருகிப்போன சக்தி, என்ன தி, எதுக்கு இப்படி தயங்குற? என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லு என்றான். அத்தான், அது நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். அதான் என இழுத்தவள் அவன் கையை பிடித்து தன் கைக்குள் வைத்து, அத்தான், என்ன வேலைக்கு அனுப்புவீங்க தானே என தவிப்பாக கேட்டாள். அவளின் முதல் உரிமையான தீண்டலில் சக்தியின் உடல் சிலிர்த்து உணர்வுகள் பொங்க, அவளிடம் காதலை சொல்லாமல் நெருங்கக்கூடாது என நினைத்து பொங்கி வந்த உணர்வை கட்டுப்படுத்தி கொண்டு அவளை பார்த்தவன், உன் விருப்பம் போல பண்ணுதி. நீ என்கிட்ட எதுக்கும் அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணனாவே போதும். என் பொண்டாட்டி வேலைக்கு போறதுல எனக்கும் பெருமைதான் என்றான் மலர்ந்த முகமாக. தேங்க்ஸ் அத்தா. அண்ட் சாரி அத்தா. ஐ நோ, நான் உங்களை பல இடத்துல ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் சாரின்னு ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட விரும்பல. ஆனாலும் இப்போதைக்கு இந்த சாரியை வச்சுக்கோங்க அத்தா. என் மேல கோவப்படாதீங்க.
பழச மாத்த முடியாது. ஆனா மறக்க முடியும். ப்ளீஸ் எனக்காக மறக்க முயற்சி பண்ணுங்க என்றாள் அவன் கையை இறுக்கு பிடித்து. இங்க பாரு தீ, நான் எதையும் மறக்க மாட்டேன். மறக்கவும் விரும்பல. ஒத்துக்கிறேன். நீ என் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நெறைய பண்ணியிருக்க. அதுக்காக என்னால முழுசா எல்லாத்தையும் மறக்க முடியாது. ப்ளீஸ் டி, இந்த பேச்ச இதோட விட்டுடு என்றவன் அவள் கையில் இருந்த தன் கையை உருவிக்கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அவனை கவலையாக பார்த்த தீக்ஷண்யா, ஏன் அத்தா என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா என மனதிலேயே கேட்டுக்கொண்டவள் கலங்கிய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு கிச்சனுக்கு வந்து காஃபி போட்டு எடுத்து வர அதற்குள் சக்தி கோட் ஷூட்டுக்கு மாறியிருந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்த தீக்ஷண்யா, அத்தா காஃபி என நீட்டினாள். எனக்கு வேண்டாம் தி. ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் பாட்டிய பார்த்துட்டு பேசிட்டு கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து நகர்ந்தான். பழச ஞாபகப்படுத்திட்டேன்னு நான் போட்ட காஃபிய கூட குடிக்காம போறீங்களா அத்தா? என நினைத்தபடி பால்கனிக்கு வந்தவள் தூரத்தில் தெரிந்த செயற்கை அருவியை பார்த்தபடி அந்த காஃபியை சுவைக்க, ஏனோ அவள் இருந்த மனநிலையைப் போலவே காஃபியும் கசப்பாக இருந்தது. சரோவின் அறைக்கதவை தட்டினான் சக்தி. சரோ கதவை திறக்கவும் பட்டென உள்ளே வந்த சக்தி, பாட்டி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். கதவு சாத்திட்டு வாங்க என அதிகாரமாக கூறிவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தான். அவன் உரிமையாக அழைத்ததை நினைத்து சரோவின் மனம் குளிர்ந்து போக கதவை தாளிட்டு வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தவர், என்ன சக்தி, என்ன விஷயமா பேசணும் என கேட்டார். வலது கையின் கட்டை விரலை காட்டிய சக்தி, இது என்னது பாட்டி? நீங்க உண்மைய மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே நான் இத பத்தி சர்ச் பண்ணி சில உண்மைகள தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க பொய் சொன்னா கூட நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதனால எதையும் மறக்கணும்னு நினைக்காதீங்க என அழுத்தமாக கேட்டான். அவன் கையில் கட்டை விரலை பார்த்து அதிர்ந்து போன சரோவிற்கு வார்த்தையே வரவில்லை. ஈஸ்வரா என முனகி, ஈஸ்வரா என்ன விளையாட்டு இது? எப்படி மூத்தவன் இருக்கும்போது எப்படி இளையவனுக்கு பரிமாற்றம் கட்டுற உரிமை கொடுத்திருக்கியே? எதுக்கு? இது என்ன காரணம்? அதுவும் சுத்தமா கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் கிட்ட ஏன் உன் திருவிளையாடல ஆரம்பிச்சிருக்க? என மேலே பார்த்து யோசிக்க, சக்தி அவனை கூர்ந்து பார்த்து, பாட்டி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து இந்த அமைதி தான் பதிலா? என அழுத்தமாக கேட்டான். என்ன சக்தி சொல்ல சொல்ற? நீ சர்ச் பண்ணி பார்த்ததுல சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மைதான். உன் தாத்தாவோட அப்பா தான் கடைசியா சிவனுக்கு பரிவட்டம் கட்டி திருவிழா நடத்தி தேர் இழுத்து பவனி வந்தாரு. எப்போ குடும்பம் மொத்தமும் எரிஞ்சு போனதோ, அப்போ உன் தாத்தா கடவுள் மேல கோவமாகி 2 தலைமுறைக்கு நாங்க எதையும் பண்ண மாட்டோம்னு கோயிலுக்கு போய் சிலை மேல சத்தியம் பண்ணி கோயிலுக்கு பூட்டு போட்டாரு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் உன் தாத்தா, ஏன் உன் அப்பா, பெரியப்பாவுக்கு கூட இந்த அடையாளம் உருவாகல. இப்போ உனக்கு உருவாகியிருக்கு. ஷின்வா குடும்பத்து வாரிசுக்கு கல்யாணமாகி 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சிவனோட சூலாயுதம் பதியும். அப்போ கை பயங்கரமா வச்சிருக்கோமே, சரியா? என்ன சரோ கேட்க, சரிதான் பாட்டி. ஆனா நீங்க சொல்ற எதையும் என்னால நம்ப முடியல. நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா என்னால இந்த கடமைய செய்ய முடியாது. என்ன செய்யன்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க என முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டு விறுவிறுவென சென்றவனை நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு பார்த்தார் சரோ. சக்தி சொல்லிவிட்டு சென்றதை கேட்டு நெஞ்சில் கை வைத்து, ஈஸ்வரா என சரோ படபடப்பாக முனகினார். அம்மா என அழைத்தபடி மாயவன், தினேஷ், அகில் மூவரும் வர, வாங்க என்றார் சரோ உள்ளே போன குரலில். மூவரும் வந்து சோபாவில் அமர்ந்து, என்னம்மா சக்தி நான் எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன மாயவன் கேட்க, அவரை அதிர்ச்சியாக பார்த்த சரோ, மாயவா அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா என நம்ப முடியாமல் கேட்டார். தெரியுமா, நல்லா யோசிச்சு பாருங்க. சாகிக்கு கல்யாணமாகி 48 மணி நேரம் ஆயிடுச்சு. சக்திக்கு கல்யாணமாகி தான் 24 மணி நேரம் ஆகியிருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு தான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. எனக்குமே நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லும்போது தான் தாத்தா சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சு. நானுமே சாகியா சக்தியான்னு குழம்பி போய் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் இப்ப சக்தி உங்க ரூம்ல இருந்து கிளம்புனதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்றார் மாயவன். ம். இவங்க 2 பேர்கிட்டயும் எல்லாம் சொல்லிட்டியா? என தினேஷ், அகிலை கை காட்டி கேட்டார் சரோ. சொல்லிட்டேம்மா. அவங்களால இன்னும் நம்ப முடியல. ஆனாலும் 2 பேரும் மறுக்கல. கண்டிப்பா நம்ம குடும்பத்து சார்புல பண்ண வேண்டியத பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க என்றார் மாயவன். இவங்க ஒத்துக்கிட்டு என்னடா பண்றது? சம்மந்தப்பட்டவன் ஒத்துக்கணுமே என்றார் சரோ சலிப்பாக. நம்ம குட்டி பாப்பா கிட்ட சொல்லலாம்.
அவ சொன்னா சக்தி கண்டிப்பா ஒத்துப்பான் என்றார் தினேஷ். அண்ணா, காமெடி பண்ணாத. நம்ம சொல்லியே அவன் கேட்கல. அவ சொல்லி கேட்பானா? ஏதாவது சொல்லி அவள அடிச்சாலும் அடிச்சுருவான். நம்மளால குட்டி பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. விடு, நம்மளே பார்த்துக்கலாம் என்றார் அகில். ஆமா தினேஷ், அகில் சொல்றது தான் சரி. நம்ம சொல்லியே உன் பையன் கேட்கல. குட்டி பாப்பா சொன்னா எப்படி கேட்பான்? நம்மி சொன்னா கூட உடனே அவன் கேட்க வாய்ப்பு இருக்கு என்றார் மாயவன். பேசாம நம்மகிட்டயே சொல்ல சொல்லிடலாமா என சரோ கேட்க, அம்மா, குட்டி பாப்பா சொன்னா சக்தி கண்டிப்பா கேட்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. மோகனா சொன்னா நான் ஒரு விஷயம் யோசிக்காம பண்ற மாதிரி சக்தியும் குட்டி பாப்பா சொன்னா கண்ணை மூடிட்டு பண்ணுவா என்றார் தினேஷ். நீயும் மோகனாவும் வேற சக்தி, தீக்ஷண்யாவும் வேற தினேஷ் என அழுத்தமாக கூறினார் மாயவன். எல்லாம் ஒண்ணுதானா? சொல்லப்போனா எங்கள விட அவங்க 2 பேரும் மனமொத்த தம்பதிகளா இனிமேல் இருப்பாங்க. நானாவது மோகனாவ பார்த்த உடனே தான் பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா சக்தி, தீக்ஷண்யா பிறந்ததுலருந்து, ஏன் நமி வயித்துல இருக்கும்போது இருந்தே அவள காதலிக்கிறான் என உண்மையை போட்டு உடைத்தார் தினேஷ். என்னடா சொல்ற? என மூவரும் அவரையே அதிர்ச்சியாக பார்த்து, தினேஷ், சக்தி காதல் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா, கண்டிப்பா உனக்கு சாயி காதலிச்சதும் தெரிஞ்சிருக்கணும் என்று மாயவன் அழுத்தமாக கேட்க, என் பையன் சக்தி மேல சத்தியமா எனக்கு சாகியோட காதல் தெரியாதுண்ணா. எனக்கு ஒரு முறை ஹரிஷ் வீட்ல வியான் விஷயத்துல சாய்ரா பேசுனது டவுட்டா இருந்தது. ஆனா அது நார்மலா முடியும். சாஹி யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு நானா முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியாதுண்ணா என்றார் தினேஷ். சரி, அதை விட தினேஷ், உனக்கு தான் சக்தி காதல் தெரியும்ல. அப்ப நீ எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே. நான் மோகனா கிட்ட பேசி அவங்க கல்யாணத்த பண்ணி வச்சிருப்பேனே. இதெல்லாம் தெரியாம நாங்க என்னென்ன பண்ணோம். அப்போ சக்தி எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பான் என வருத்தமாக கூறினார் சரோ. அம்மா, சக்தி தான் தீக்ஷனை லவ் பண்ணா. ஆனா குட்டி பாப்பா அவன பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. அதுவும் அன்னைக்கு நடந்த பிரச்சனையே அவளால தான்னு சக்தி முடிவு பண்ணி அவள வெறுக்கவே ஆரம்பிச்சுட்டா. நான் போய் அவன்கிட்ட பேசினேன் என நடந்த அனைத்தும் கூறினார் தினேஷ். இந்த வீட்ல இவ்ளோ நடந்திருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு பாரு. இதெல்லாம் தெரியாம நான் சாயி மேல வேற கோவப்பட்டுட்டேனே. பாவம்டா அவன். என் முகத்த ஏக்கமா பார்த்துட்டு இருந்தான் என வருத்தமாக கூறினார் சரோ. அம்மா, என்ன இருந்தாலும் சாயி பண்ணது தப்பு தானே. சக்தி சாயிக்காகவும் குடும்பத்துக்காகவும் தானே தீக்ஷினியாவை விட்டு கொடுத்தா. ஆனா சாஹி அப்படியெல்லாம் பண்ண தேவையே இல்ல. அட்லீஸ்ட் அவன் காதல சொல்லியிருக்கலாம். நம்ம என்ன காதலுக்கு எதிரியா? மோகனா முன்னெல்லாம் கொஞ்சம் பிடிவாதமா நின்னா. சரவணன், ஆத்ரேயன் எப்போ சக்தி சன்மைய பத்தி பேசினாங்களோ, அப்ப இருந்து பசங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணுனா. அட, அவகிட்ட கூட சொல்ல வேண்டாம். என்கிட்ட அவன் சொல்லியிருக்கலாம்லம்மா. எனக்கு அதுதான் வருத்தமே என்றார் தினேஷ். விடு தினேஷ், எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. முதல்ல யாழிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். அவளுக்கு வேற வயசாகுது. இந்த 1 மாசத்துக்குள்ள மாப்பிள்ளை செட் ஆனா ஆந்திரா போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடணும் என்றார் சரோ. தினமும் புரோக்கர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தாம்மா இருக்காரு. நிறைய பேர் யாழிய பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மாப்பிள்ளைய விசாரிச்சு பார்த்தா ரொம்ப மோசமானவனா, குடிகாரனாவும் இருக்காங்க. வீட்டுக்கு நல்ல பையனா இருந்தாலும் வெளிய குடி கூத்துன்னு இருக்கானுங்க என்றார் அகில். நல்ல பசங்களும் இருக்காங்க அகில். பொறுமையா தேடலாம், கிடைக்கும். யாழுக்கு 31 வயசு ஆயிடுச்சுல்ல. அதனால தான் துணைய கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம். அவளுக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலையா இருப்பான் என புன்னகையுடன் கூறினார் சரோ. சரியா சொன்னீங்கம்மா. நம்ம வார கடைசியில முருகன் மாமா ஊருக்கு போகணும். அதையும் ஆந்திரா விஷயத்தையும் குட்டி பாப்பாவோட காதுல போட்டு வைக்கிறேன். அப்பதான் அவ சக்திய கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வருவா. ஆ, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நமீஸ், சந்தோஷ் வராங்களாம். மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு என்றார் தினேஷ். சரி தினேஷ், அப்படியே வசந்த் காயத்ரிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அவங்களும் வந்து மறு வீட்டுக்கு அழைச்சு போகட்டும் என்றார் சரோ. சொன்னம்மா, அவன் எதுவுமே சொல்லல. அவன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். சாய்ரா ஒரு சாரியாவது கேட்டிருக்கலாம். அவனுக்கு வருத்தமே அதுதான். பெத்த பொண்ணு கஷ்டத்த கொடுத்தா அவனும் என்னதான் பண்ணுவான் என வருத்தமாக கூறினார் தினேஷ். மூவரும் அமைதியாகினர். ஆனா அண்ணா, நாளைக்கு சாயி பொக்குன்னு போயிடுவான். என்னதான் அவன் நார்மலா முகத்த வச்சுட்டு பேசினாலும் அவனுக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் இருக்கும். சாய்ராக்காக மட்டுமே எல்லாத்தையும் பார்த்தா எப்படி என அகில் வருத்தமாக கேட்டார். அது நமக்கு புரியுது அகில். ஆனா வசந்த், காயத்ரிக்கு புரியலையே. அவங்க யோசிக்கவும் இல்ல.
அவங்க பட்ட அவமானம் அப்படி. காயத்ரி விட்ட வார்த்தையே அவளுக்கு அம்பா மாறி போயிடுச்சு. ஹரிஷுக்கு அவ்ளோ கோவம். அதையெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காம கொட்டி தீர்த்துட்டான் என்றார் மாயவன். அவன் இடத்துல யாரா இருந்தாலும் அதே தான் அண்ணா பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு வீட்ல கூட எப்படி கோவமா பேசினான்னு கேட்டீங்க தானே? என தினேஷ் கேட்கவும், ம். என மாயவன் தலையாட்டவும், சரி விடுங்க. நான் வசந்துக்கு கால் பண்ணி சொல்லி பார்க்குறேன். என்ன சொல்றான்னு பார்க்கலாம் என்றார் சரோ. சரிம்மா என மூவரும் கூறவும், உங்க பொண்டாட்டிங்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? என சரோ கேட்கவும், இல்லம்மா இனிமேல் தான் சொல்லணும். எல்லாத்தையும் சொன்னா பயந்துடுவாங்க. பொறுமையா தான் ஆந்திரா விஷயத்தை பத்தியும், பாரம்பரியத்தையும் சொல்லணும் என்றார் மாயவன். இந்த மாச கடைசில ஆந்திரா போயே ஆகணும் மாயவா. குடும்ப பொண்ணுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சொல்லி வைங்க என்றார் சரோ. சரிங்கம்மா என சொல்லிவிட்டு மூவரும் வெளியில் வரவும் ஹால் சோஃபாவில் கவலையாக அமர்ந்திருந்தாள் தீக்ஷண்யா. சகோதரர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவள் அருகில் வந்து, குட்டி பாப்பா என்னடா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என திரேஷ் கேட்கவும், ஆ என வேகமாக எழுந்து நின்ற தீக்ஷண்யா, ஒன்னும் இல்ல மாமா என தயக்கமாக கூறினாள். எதுக்கு இப்படி பட்டுன்னு எந்திரிக்கிற? நீ பெங்களூர் வீட்ல எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம். உட்கார் குட்டி பாப்பா என்றார் மாயவன். என புன்னகையுடன் அமர்ந்த தீக்ஷண்யா, மாமாஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள் தயக்கமாக. சொல்லு குட்டி பாப்பா என மூவரும் அவளுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமரவும், மாமாஸ் என்ன குட்டி பாப்பான்னு கூப்பிடாதீங்க. என்ன தீக்ஷனே கூப்பிடுங்க ப்ளீஸ் என கெஞ்சலாக கேட்டாள். அவள் எதற்காக அப்படி சொல்கிறாள் என மூவருக்கும் தெளிவாக புரிந்து போனது. அவளை குட்டி பாப்பா என அழைக்கும்போது சாய்ராவின் முகம் மாறியதை அனைவரும் கண்டுகொண்டனர். அதை தீக்ஷண்யாவும் கவனித்து இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவர்கள், சரி தீக்ஷி, இனிமேல் உன்னை தீக்ஷண்யா தீக்ஷனு மட்டும் கூப்பிடுறோம். எங்களுக்கு நீ எதுக்காக அப்படி சொல்றன்னு புரியுது என்றார் மாயவன். அண்ணா என தினேஷ் ஏதோ சொல்ல வரவும், வேண்டாம் தினேஷ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வர மருமகளுங்க எல்லாரும் சமந்தான். அதனால பேர் விட்டு கூப்பிடு. அதுதான் நல்லது என்றார் மாயவன். மாயவன் அண்ணா சொல்றதும் சரிதான் அண்ணா. எல்லா நேரமும் ஒன்னாவே இருக்காது. நம்ம நம்மளோட இடத்துல சரியா இருக்கலாம். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தலாம் என்றார் அகில். ம் என தினேஷ் தலையாட்டி விட்டு தீக்ஷினாவை பார்த்தவர், இப்ப சந்தோஷமா உனக்கு என கோவமாக கேட்டார். கோவப்படாதீங்க மாமா. நீங்க தனியா இருக்கும்போது வேணும்னா என்ன குட்டி பாப்பான்னு கூப்பிட்டுக்கோங்க. ஓகேவா என புன்னகையுடன் கூறினாள் தீக்ஷன்யா. அதை கேட்டு தினேஷ் சின்னதாக சிரிக்க, அப்பா என மாடியிலிருந்து ஓடி வந்து தினேஷின் மடியில் அமர்ந்தாள் யாழி. என்ன யாழி இப்பதான் எழுந்தியா? உன் அம்மா வேற உன் மேல செம்ம கான்ல இருந்தா என தினேஷ் அவள் தலையை பாசமாக தடவி கொடுத்து கொண்டு கேட்க, நான் 1 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன்ப்பா. எழுந்து முகம் கழுவிட்டு வந்தேன். தீக்ஷி காஃபி குடுத்தா. குடிச்சிட்டு ஷன்வி, ஐஸ்வர்யா 2 பேருக்கும் கால் பண்ணி, விக்ராந்த், பிரதன்யா 2 பேரையும் கொஞ்சிட்டு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். இப்போ காஃபி குடுக்கணும்னு தோணுச்சா, அதான் வந்தேன் என சொல்லவும், தீக்ஷண்யா கிச்சனுக்கு செல்ல, மற்றவர்கள் மூவரும் உதட்டுக்குள் சிரித்து, யாழி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. தீக்ஷி, சாய்ரா உன்னை விட சின்ன பொண்ணுங்க தானே. அவங்களே நேரத்துல எழுந்து வேலை பண்ணும்போது நீ தூங்கிட்டு இருக்கிறது சரியா இருக்காது. இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து அவங்களோட ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பா இன்னும் 2 மாசத்துக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்ப தான் போறோம். அதுக்கு இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தயாராகியாளி. இங்க இருக்க மாதிரியே அங்கேயும் போயிருந்தா உன் அம்மாக்களை தான் திட்டுவாங்க என்றார் தினேஷ் பொறுமையாக. சாரிப்பா, இனிமேல் நான் நேரத்துல எழுந்துக்க முயற்சி பண்றேன் என்றாள் யாழி. சொல்றவங்க சொன்னாதான் கேப்பா என சொல்லியபடி அகிலா வரவும், அப்பா இந்த அம்மாவை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. நான் எதுவுமே பண்ணலனா கூட என்னை திட்டுறதுலயே குறியா இருக்கு என தினேஷிடம் குற்றப்பத்திரிகை வாசியவர் அகிலாவை முறைத்தாள். ஆமா, நீ அப்படியே ஒண்ணுமே பண்ணவே இல்ல பாரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 1 மணிக்கு எழுந்துக்கிற. நீ இங்க இவ்ளோ சுதந்திரமா இருக்கிற. கண்டிப்பா போற வர வீட்டுல உன்னை பெண்ட கலட்டுறாங்களா இல்லையான்னு பாரு என்றார் அகிலா. நீ முதல்ல வாய வைக்காதம்மா. போ போய் எனக்கு காஃபி கொண்டு வா என அதிகாரமாக யாழி கூறவும், தினேஷ், மாயவன், அகில் மூவரும் சிரித்தனர். அகிலா மகளை வெறிகொண்டு முறைத்தார். அக்கா இந்தாங்க காஃபி என தீக்ஷன்யா காஃபி கப்பை அவள் முன் நீட்டவும், தேங்க்ஸ் தீக்ஷி, யூ ஆர் சோ ஸ்வீட் என அவள் கன்னத்தை பிடித்து கொஞ்சம் விட்டு காஃபி கப்பை வாங்கி கொண்டாள் யாழி. இது திருந்தவே திருந்தாது என தலையில் எடுத்துக்கொண்ட அகிலா அறைக்கு சென்று விட, அவரை சுத்தமாக கண்டு கொள்ளாமல் காஃபியை உறிஞ்சி எடுத்தாள் யாழி.
சாகித்யா உள்ளே வரவும் தீக்ஷண்யா அங்கிருந்து சென்று விட்டாள். அவளுக்கோ சாகித்யாவின் முகத்தை பார்க்க கூட தோன்றவில்லை. அவன் முன்னால் நின்றால் கூட சாய்ரா தேவையில்லாமல் எதையாவது சொல்லிவிடுவாளோ என பயந்தே அங்கிருந்து நகர்ந்தாள். அது யாழியை தவிர அங்கிருந்த நால்வருக்கும் புரிய, டாடி என வருத்தமாக அழைத்தான் சாகித்யா. அப்பா, நானும் ரூமுக்கு போறேன் என சாகியை முறைத்துவிட்டு அங்கிருந்து யாழியும் நகர, சாஹி ஃபீல் பண்ணாத, தப்பு சாய்ரா மேல, தீக்ஷியோட விலகல் நியாயமான ஒண்ணுதான் என்றார் மாயவன். சரிங்க பெரியப்பா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என சொல்லிவிட்டு அறைக்கு வந்தவன் கதவை தாளிட்டு விட்டு போனில் கேம் விளையாண்டு கொண்டிருந்த மனைவியின் அருகில் வந்து போனை பிடுங்கினான். மாமா என்ன சாய்ரா கடுப்பில் எழுந்து நிற்க, தேவி என்னடி இது, நீ என்ன சின்ன குழந்தையா, புருஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், காஃபி போட்டு வந்து கொடுக்க வேண்டாமா, அட்லீஸ்ட் மாமான்னு ஆசையா கூப்பிட மாட்டியா, நீ பாட்டுக்கு போன்ல தலையை விட்டுட்டு இருக்க, காலையில அவ்வளவு சொல்லியும் ரூம்லயே தான் உட்காந்துருக்க போல என கோபமாக கேட்டான். மாமா, நீங்க வந்ததை நான் கவனிக்கல, சாரி. நான் அத்தைங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நைட்டு நான் சமைக்கிறேன்னு. உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா என சாய்ரா கேட்கவும், இல்ல வேண்டாம் தேவி, இப்படி விளையாட்டுத்தனமா இருக்காத, மணி 6 ஆக போகுது, போய் சமைக்கிற வேலையை பாரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். சரி என சாய்ரா அங்கிருந்து நகர அவளிடம் காஃபி வாங்கி கொடுத்துவிட்டு இருக்கலாம். அப்போது அவளின் லட்சணம் தெரிந்திருக்கும். இப்போது அவள் சமைப்பதை தான் இரவு அனைவரும் சாப்பிட வேண்டும் என விதி இருந்தால் யாரால் அதை மாற்ற முடியும்? இரவு 8 மணிக்கு சக்தி சோர்வாக வீட்டிற்குள் நுழைந்தான். அவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அவன் முகத்தில் சோர்வையும் தாண்டி கம்பீரம் அட்டகாசமாக தெரியும். இன்றும் அதேபோல் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு விரைப்பாக மாடியேறி சென்றவனை பார்த்து ஹாலில் அமர்ந்திருந்த அனைவரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். சக்தி அறைக்கு வரவும் வேகமாக அவன் அருகில் வந்து கையை நீட்டினான் தீக்ஷண்யா. அவள் எதற்காக கை நீட்டுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சக்தி, தீ, நீ ஒன்னும் எனக்கு அடிமை கிடையாது, என்னோட வேலைய நானே பார்த்துப்பேன், தூக்கிட்டு போன என்னால இந்த பையை கொண்டு வந்து வைக்க முடியாதா என்ன என கடுப்பாக கேட்டான். அவளின் உரிமையான செயல்கள் புரியாமல், அத்தா, உங்களால எல்லாமே முடியும், ஆனா நான் உங்க பொண்டாட்டி, இது அடிமைத்தனம் கிடையாது, ஒரு பொண்டாட்டியா உங்களுக்கு செய்யற கடமை, அது உங்களுக்கு புரியவே இல்லை. ஓகே, நீங்களே இனிமேல் வச்சிடுங்க என தீக்ஷினா சொல்லும் போதே அவள் கையில் லேப்டாப் பேக்கை கொடுத்துவிட்டு கோட்டையும் கழட்டி அவள் கையில் வைத்தவன், எனக்கு புரியலதான், ஆனா பிடிக்காம இல்ல என அழுத்தமாக சொல்லிவிட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் சொன்னதை கேட்டு அழகாய் புன்னகைத்த தீக்ஷண்யா லேப்டாப் பேக்கை அங்கிருந்த ஒர்க்கிங் டேபிளில் வைத்தவள் அவன் கோட்டை எடுத்து ஏதோ ஒரு உந்துதலில் முகர்ந்து பார்த்தாள். அவனின் வேர்வை வாசம் ஒருவித மயக்கத்தை கொடுத்தது. கண்ணை மூடி ஆழ்ந்து சுவாசித்தாள் அதை. சக்தி குளித்துவிட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தவன் கோட்டை முகர்ந்து பார்த்து லைத்து இருக்கும் மனைவியை பார்த்து உதட்டுக்குள் சிரித்து கொண்டான். அவனுக்கு தான் தெரியுமே, அவளுக்கு அவனின் வேர்வை வாசம் பெர்ஃப்யூம் வாசனை போல அத்தனை இஷ்டம் என்று. தீ என அழைத்தபடி அவள் அருகில் வந்தவன் அவள் கையில் இருந்த கோட்டை பட்டென பிடுங்கினான். சாக்லேட்டை பறித்து கொண்ட குழந்தையைப் போல உதடை பிதுக்கி கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்து தீக்ஷண்யா, ஏன் அத்தா இப்படி பண்ற என கேட்கவும் அவளை மேலும் நெருங்கினான் சக்தி. அத்தா என திக்கு திணறி பின்னால் நகர்ந்தாள் தீக்ஷண்யா. அத்தான் என புருவம் உயர்த்தி கூறிய சக்தி அவள் பின்னால் செல்ல செல்ல அவள் அருகில் நெருங்கினான். தீக்ஷண்யா கடைசியில் கதவில் சாய்ந்து நிற்க 2 கையை வைத்து அவளை அணை கட்டியவன், என்ன என ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டான். தலையை இடவலமாக ஆட்டிய தீக்ஷண்யாவுக்கு அவனின் ஆண்மை நிறைந்த வாசத்திலும் நெருக்கத்திலும் பேச்சே வரவில்லை. அதுவும் ஃபிட்டான முழுக்கை ஆம்ஸ்கட் பனியனை அவன் வைரம் பதித்த நெஞ்சை தூக்கி காட்ட கூர்மையான விழிகள் துளைத்து எடுப்பவனை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டவளுக்கு அத்தனை ஆயாசமாக இருந்தது. அவளின் ஒவ்வொரு ரியாக்ஷனையும் மனம் என்னும் கேலரியில் பதித்து லாக் போட்டு வைத்த சக்தி அவள் தாடியில் ஒற்றை விரலை பதித்து தன்னை பார்க்கும்படி செய்தவன் அவளின் படபடுக்கும் இமையை அழுத்தமாக பார்த்து, என்ன பண்ணிட்டு இருந்த என அழுத்தமாக கேட்டான். உள்ளுக்குள் காதல் கொட்டி கிடந்தாலும் மனைவியிடம் காரம் சாரமாகவே பேசினான். என்ன பண்ண என அவள் திருத்திருவென முழித்து அவனிடமே கேட்டாள் தீக்ஷண்யா. என்ன பண்ணியா, நான் கல்லட்டி கொடுத்த கோட்டை முகந்து பாத்தியே, மறந்து போச்சா என சக்தி கேட்கவும் தலையை குனிந்து கொண்டு கையை பிசைந்த தீக்ஷண்யா, அத்தான், அது வாசமா இருந்தது, அதான் என இழுத்தாள். கீழே குனிந்து அவளின் முகத்தை பார்த்த சக்தி, வாசமா இருந்துச்சா,
எந்த ஊர்ல வேர்வை வாசமா இருந்திருக்கு என அழுத்தமாகவே கேட்டான். அது வேர்வை வாசமா என அப்பாவியாக கேட்டவளை இழுத்து முத்தம் கொடுக்க வேண்டும் போல இருக்கவும் முயன்று தன்னை கட்டுப்படுத்த நினைத்து தோற்று போனவன் பனியனை தூக்கி அவள் தலையில் விட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தான். அவனிடம் இப்படி ஒரு தாக்குதலை எதிர்பார்க்காத தீக்ஷண்யா அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அத்தான் என முனகியவளின் தாப நரம்புகள் எல்லாம் சூடேற அவளின் அகன்ற மார்பும் திண்ணிய புஜமும் அவளின் தேகத்தோடு ஒட்டிக்கொள்ள வாய் பேசவே முடியாமல் திணறி போனாள். அவளை இறுக்கமாக அணைத்த சக்தி அவளின் முகத்தில் படர்ந்திருந்த வேர்வையெல்லாம் ஒற்றை விரலால் துடைத்துவிட அவனின் விரல்கள் ஸ்பரிசத்திலேயே மயங்கிய தீக்ஷண்யா அத்தான் ப்ளீஸ் என அவன் கையை பிடித்து மூச்சு வாங்கியபடி கெஞ்சினாள். நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஏன் இப்படி மூச்சு வாங்குற என சக்தி கேட்கவும் படபடக்கும் விழியுடன் அவனை பார்த்தவள் ப்ளீஸ் அத்தா, முடியல விடுங்க என அவன் கழுத்தில் மாலை போல கையை போட்டாள். விடுங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கிற என சக்தி ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க அவன் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அவன் கழுத்தை கடித்தாள். அவளின் உணர்வுகள் பேயாட்டம் ஆடுவதை புரிந்து கொண்ட சக்தி உன்னை விட நான் தாண்டி உன்னோட போதையில என்னோட கண்ட்ரோலை இழந்துட்டு இருக்கேன் என மனதில் நினைத்தவன் அவள் கடித்ததை பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இரும்பு மேல் எறும்பு சென்றால் வலிக்குமா என்ன? கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் அவள் மேல் இருந்து பனியனை எடுத்துக்கொண்டு பின்னால் திரும்பி நின்று கொண்ட சக்தி தீ புடவையும் தலையும் சரி பண்ணு என்றான். பேயை பார்த்தது போல சிலையாகி இருந்தவள் அவன் சொன்னதை கேட்டு பட்டென தனக்கு நேராக இருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து அதிர்ந்து போனாள். என்ன தீக்ஷி என தலையில் அடுத்து புடவையின் மாறாப்பை சரி செய்து கொண்டு தலையை ஒரு கையாலேயே ஒதுக்கிவிட்டு கொண்டு அவனை பார்க்கவே திராணி இல்லாமல் தலை குனிந்து நின்றாள். முடிஞ்சுதா என சக்தி திரும்பி நின்றவாறே கேட்க அத்தான் என தயக்கமாகவே கூறினாள் தீக்ஷண்யா. போய் கதவை தர என சக்தி சொல்லவும் மூச்சை இழுத்துவிட்டு கதவை திறக்கவும் எதிரில் புன்னகையுடன் நின்றிருந்த வர்ஷா தீக்ஷி சக்தி கூட்டிட்டு வா சாப்பிடலாம் என்றார். சரிங்க அத்த என தீக்ஷண்யா சொல்லவும் வர்ஷா அங்கிருந்து நகர அத்தா வர்ஷா அத்தை சாப்பிட வர சொன்னாங்க போலாமா என தீக்ஷண்யா கேட்கவும் போலாம் வா என அவள் கையை பிடித்து நடந்தான். தீக்ஷண்யாவும் அவன் கையை இறுக்கமாக பிடித்துக்கொள்ள கையை கோர்த்து சக்தியின் பக்கத்தில் முகம் கொள்ளா புன்னகையுடன் மாடியிலிருந்து இறங்கி வந்த தீக்ஷண்யாவை பார்த்து சாய்ராவை தவிர அனைவரும் மனமும் குளிர்ந்து போனது. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என ஒப்புக்கு அழைத்துவிட்டு டைனிங் ஹாலுக்கு சென்றாள் சாய்ரா. அனைவரும் டைனிங் டேபிளில் வந்து அமர தீக்ஷண்யா கையை கழுவி விட்டு வரவும் சாய்ரா அனைவருக்கும் பரிமாற சக்திக்கு வைக்கும் போது கையை நீட்டி தடுத்த சக்தி நீங்க மத்தவங்கள பார்க்கலாம், எனக்கு என்னோட பொண்டாட்டி பரிமாறவா என பட்டென கூறவும் அவனை முறைத்துவிட்டு அனைவருக்கும் குருமாவை வைத்தாள் சாய்ரா. சக்தி சொன்னதை கேட்டபடி வந்த தீக்ஷண்யா புன்னகையுடன் அவனுக்கு பரிமாற அனைவரும் முதல் வாய் சாப்பிட்டு விட்டு அடுத்த வாய் எடுத்து வைக்காமல் முடித்து கொண்டு இருந்தனர். சக்தி சாப்பாட்டு தட்டை தூக்கி எறிய போக கையை வைக்க அனைவரின் முகத்தையும் பார்த்து ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கணவனை பார்த்து அவனின் செயல இருந்த தீக்ஷண்யா பட்டுன அவன் கையின் மேல் கையை வைத்து அத்தான் கண்ணன் தாத்தா அடிக்கடி சொல்வாரு சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ளீஸ் என அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறி கண்ணால் கெஞ்சினாள் தீக்ஷண்யா. அவளை சக்தி முறைத்தாலும் அவளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அனைத்தும் சாப்பிட்டு விட்டு கையை கழுவி விட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் எழுந்து நின்று அவளை பார்த்தவன் நீ இன்னைக்கு நைட்டு எதையும் சாப்பிடக்கூடாது என அழுத்தமாக சொல்லிவிட்டு அறைக்கு சென்று விட்டான். தீக்ஷண்யா கலங்கிய கண்களுடன் போகும் அவனையே பார்க்க சாய்ரா விஷயம் புரியாமல் அவளை நக்கலாக பார்க்க மற்றவர்களும் பல்லை கடித்துக்கொண்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர் அறைக்குள் தஞ்சமடைந்தனர். சாய்ரா சாப்பிட்டு அமரும்போதே ஏதேதோ காரணம் சொல்லி அவளை அழைக்க அழைத்து சென்றான் சாகித்யா. காரணம் தோசை குருமா இரண்டிலும் அளவுக்கு மீறி உப்பையும் மிளகாய் தூளையும் அள்ளி கொட்டியிருந்தாள் சாய்ரா. தீக்ஷண்யா கண்ணை துடைத்து கொண்டு சாய்ரா சமைத்ததை ஒரு தட்டையில் வைத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தவள் கண் கலங்கி இருமல் எடுத்தது. பட்டென தண்ணீரை எடுத்து குடித்தவள் ஐயோ எதுவும் தெரியாம அவரை சாப்பிட சொல்லிட்டேனே, அதான் யாருமே ஒழுங்கா சாப்பிடலையா என நினைத்தபடி கிச்சனுக்கு வந்தவள் வேகமாக தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயை அறுத்து அடுப்பை பற்ற வைத்து பாத்திரம் வைத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிந்ததும் அறுத்து வைத்திருந்ததெல்லாம் போட்டு வதக்கி தண்ணீரை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வைத்த தோசைகளை எடுத்துக்கொண்டு மற்றொரு அடுப்பில் வைத்து கல் காய்ந்ததும் முட்டையை ஊற்றி ஆம்லேட் போட்டவள்
பக்கத்து அடுப்பில் தண்ணீர் கொதித்ததும் சேமியாவை போட்டு வணக்கினாள். அரை மணி நேரத்தில் அனைத்தும் செய்து முடித்தவள் முதலில் சரு, மாயவன், வர்ஷா, யாழி, அகில் அறைக்கு சென்று கொடுத்துவிட்டு வந்து மோகனாவின் தினேஷின் கதவை தட்ட, மோகனா கதவை திறக்கவும், "அத்தை, இந்தாங்க, இதுல சேமியா, ஆம்லெட்டும் வச்சிருக்கேன். நீங்களும் மாமாவும் சாப்பிட்டுருங்க" என தட்டை நீட்டினாள். "ஏன் தீக்ஷி உனக்கு கஷ்டம்?" என மோகனா கேட்டாலும் அவருக்கு பசித்தது என்பதே உண்மை. "பரவாயில்ல அத்தை, இதனால என்ன கஷ்டம்? ஆ, அப்புறம் சாய் மாமா, சாய்ரா அக்காவுக்கு கிச்சன்ல வச்சிருக்கேன். அவர வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க" என மோகனா தட்டை வாங்கியதும் சொல்லிவிட்டு, அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் மீண்டும் கிச்சனுக்கு வந்தவள், கணவனுக்கும் தனக்கும் எடுத்துக்கொண்டு தங்களின் அறைக்கு வந்து சக்தி குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றாள்.